வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பொன்னி. நான் இந்த பேரம்பக்கம் அடுத்த இளஞ்சேரி கிராமத்துலேருந்து வரேன். 20 வருஷமாக இந்த ஆலயத்துக்கு வரேன். எனக்கு நடக்காத ஒன்று நடந்தது. ஆத்தா புண்ணியத்தில் என் புள்ள வாழாதையே போச்சு. இந்த அம்மா புண்ணியத்தில் என் புள்ள நல்லா வாழுது. என் பேர பிள்ளைங்களும் இப்போ நல்லா இருக்கிறாங்க. இங்கே வந்த பிறகு எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அம்மாவை நினச்சி யார் வராங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. உயிர் போகிற மாதிரி வரவங்க கூட நல்லா எழுச்சி நடந்து போகலாம். இந்த ஆலயத்துக்கு வந்து மண்ணை மெரிச்சாவே எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும். இந்த கோவிலோட சிறப்பை பத்தி ஏதாவது சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து என் புருஷன் சரி கிடையாது, குடிகாரனா இருந்தார். இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு அந்த குடியை நிறுத்தினார். பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, என்னையை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு டைவர்ஸ் கிடச்சி மறுபடியும் இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு அந்த டைவர்ஸ் கேன்சல் ஆகி மறுபடியும் போச்சு. அதே மாதிரி என் மச்சனும் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது இருந்தது. இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு கல்யாணம் நடந்தது. இங்கே வந்த பிறகு எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்தது. நல்லா இருக்கிறேன். இப்போது அந்த தாயார் புண்ணியத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை. வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன? என் பேர் கஜேந்திரம்மா, மணால் நகர் சொந்த ஊர். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், வாழ்க்கையிலேயும் பிரச்சனை. நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், இந்த கோயிலுக்கு வந்தோடனே நல்லா நடக்குப்பா, பௌர்ணமி வந்து இங்கே வெயிட் பண்ணுப்பா, நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு இது பண்ண. அதனால தான் இனி தான் ஃபஸ்ட்டு நான் வந்துடுறேன். ஆல்ரெடி இது முன்னாடி வந்து மற்ற நாளில் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் நைட்டில் தங்கறதுக்கு இனி தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன் நான். வேற ஏதாவது இந்த கோவிலை பத்தி சிறப்பு ஏதாவது தெரியுமா ஐயா? சொன்னாங்கம்மா, இந்த கோயிலில் வந்து நைட்டு மூணு பௌர்ணமிக்கு தாங்கன்னா நல்லது நடக்குது அன்ட்டு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன். இனி தான் வந்திருக்கேன் நான். இது முன்ன ஒரு நாள் வந்திருக்கேன், நான் பகலில் வந்திருக்கேன். நைட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம், இனி தான் வந்திருக்கேன். வேற ஏதாவது வேண்டுதல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வச்சுருக்கேம்மா. ஏதாவது நிறைவேறி இருக்கு அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, இனி தான் முதல்ல வந்திருக்கேன் நான். வேண்டுதல் இருக்குது, ஒருத்தர் சொன்னார். அதனால தான் எங்கள் வந்து இது பண்ணலாம் அன்ட்டு வந்திருக்கேன் நான். வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் சுமதி. எத்தனை வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் பல வருஷமா வந்துட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு. இந்த கோவிலுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது சிறப்புகள் நடந்தா இருக்கா? சொல்லுங்க. அது இங்கே வந்து குழந்தை நிற்கல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால இந்த கோயிலுக்கு வந்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அதனால இந்த கோயிலுக்கு வந்தோம். குழந்தை நல்லபடியாக பிறந்தது. வேற ஏதாவது? எத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருந்தீங்க? 6 வருஷமா இருந்து. 6 வருஷமா குழந்தை இல்லாம? ஆமாம், 6 வருஷமா இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு வந்தா நல்லபடியாக நடக்கும்ன்ட்டு. நல்லபடியாக நடந்தது. பாப்பா பேர் என்ன? பாப்பா பேரு நான் ஃபர்ஸ்ட் வந்து நாகராஜன் வச்சோம். நாகத்தம்மா கோயில் சாமி பேர் வச்சோம். 2வது வந்து தர்ஷனன் வச்சோம். மீதி அம்மா கோயிலுக்கு, மீதி அம்மா சன்னதிக்கு. ஸ்ரீ நாகத்தம்மா அம்மாவை காண வர்றாங்க, அருணை வாண்ட வர்றாங்க. ஓம் ஸ்ரீ நாகத்தம்மா, ஓம் ஸ்ரீ நீதி அம்மா. வேப்பிலை கட்டி வீதி எங்கும் தோரணம் பாரு, வேண்டுதலோட மக்கள் எல்லாம் வரிசையில் நிக்குது பாரு. மஞ்சள் குங்குமம் பூசி மனசார் கூப்பிடுறாங்க, மாவிளக்கு ஏத்தி வச்சு மகமாயி பாடுறாங்க. பார்க்குடும் எடுத்து பக்கர் கூட்டம் பரவசமா வருது. பாதம் பணிய அலை கடலா மக்கள் திரளுது பாரு. காவடியாடி வர்றாங்க, வரவு எடுத்து வர்றாங்க, கண்ணீர் மல்கி நிக்கிறாங்க, கருணை கேட்டு வர்றாங்க. தீ சட்டி ஏந்தி வந்து திருவடி தொரகெடுக்கிறாங்க. தீராத வினை தீர்க்க தீபமேனு அடைக்கிறாங்க. விலகு குத்தி வந்தவங்க அழுகை தீர வேண்டுறாங்க. அம்மாவும் அருள் வேணும்னு ஆசையோட கேக்குறாங்க. ஸ்ரீநாக
ஊதுது பாரு, நாடி எல்லாம் சிலிர்க்குது பாரு. நாகாத்தம்மா புகழை 4 திசையும் பாடுது பாரு. குருவி மேளம் கொட்டுது பாரு, உள்ள எல்லாம் ஆடுது பாரு. ஊரு கூடி நின்னு அம்மா உன் தேர இருக்குது பாரு. குழந்தை குட்டி கூரர் இழவி கிழவன் வரைக்கும் குந்திட வந்து நிக்கிறாங்க கோயில் முன்னாடி பாரு. கூட்டம் வருது கோயிலுக்கு, கும்பிட வருது பாரு. வருது பாரு, கும்பல வருது பாரு. ஓ ஸ்ரீ நாகாத்தம்மா ஒட்டி கொட்டி, ஓ ஸ்ரீ நீதி அம்மாவே ஒட்டி கொட்டி, ஓ ஸ்ரீ நாகாத்தம்மா ஒட்டி கொட்டி, ஓ ஸ்ரீ நீதி அம்மாவே ஒட்டி கொட்டி. வர்றாங்க கூட்டம் வர்றாங்க, அம்மாவை காண வர்றாங்க, வரலை வாங்க வாங்க. ஏ வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மும்மாத்தா. எங்க இருந்து வரீங்க? நாங்கள் காலாசூர் சைடு திருப்பதி கிட்ட. Okay, உங்களுக்கு இந்த கோவில் வந்து நன்மைகளை, இங்க நடந்த நன்மைகளை பத்தி சொல்றீங்களா? எனக்கு வயசுல ஊந்துச்சுங்க. எங்கெங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இட்டு போனாங்க. 2-3 லட்சம் செலவு பண்ணாங்க. இங்கே தூக்கி வந்த பிறகு தான் எனக்கு வயசுல வந்தது. போட்ட கால் போட்ட மாதிரி, போட்ட கை போட்ட மாதிரி எல்லாம் இருந்தது. இங்கே வந்த பிறகு அம்மானால தான் எனக்கு நல்லா இருந்தது. 10 வருஷமா வந்துன்னே இருக்கிறேன், மாதம் விடாத. ஒரு நாள் கூட வந்தேன். இங்க கோவில்ல நடக்கிற ஏதாவது சிறப்புகளை பத்தி சொல்லுங்கம்மா. ஏதாவது கோவில்லையா? இங்கே வந்த பிறகு நான் எவ்வளோ ஜனத்தெல்லாம் இட்டுன்னு வந்தேன். ஒரு நாளைக்கு 90 டோக்கனு கூட போட்டு குத்துக்கிறேன். பால் வண்டியில் பஸ் எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஜனமெல்லாம் வந்து அப்போ வந்து அந்த கோவில் வரைக்கும் தான் இருந்தது. இதெல்லாம் நான் வந்த பிறகு நல்லா டெவலப்பாக இதுவாச்சு. அம்மா கூட நல்லா எல்லாருமே நல்லா பார்த்தாங்க. செய்வான் இருந்தால் ஏற்றாங்க, அதெல்லாம் நல்லா செய்தாங்க. எல்லாரும் நல்லாவே பார்த்துச்சு அம்மா. கால் வால் படக்க வச்சு தூங்க வைக்கும், அவ்வளோ நல்லா பார்த்துச்சு. நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அம்மா வந்துட்டு தான் வருவேன் போவேன். என்னை காப்பாற்றினால என் குழந்தைங்களுக்கும் இப்போ சுகம். இங்க வேற ஏதாவது பூஜைகள் பத்தி ஏதாவது பெருசா நடக்கிறத பத்தி சொல்றீங்களா? பவுனும் நல்லா அலங்காரமாக பண்ணி அம்மாவுக்கு ஊஞ்சல்ல நல்லா ஆட்டமாக இது பண்ணுவாங்க. சாமி வரவங்க மேலே வந்து ஆடி நல்லா தூக்கம் இல்லாத குழந்தை கூட தூங்காது நைட்டுக்கு, அதுமாரி செய்வாங்க. இங்க வேற என்ன பூஜைலாம் நல்லா சிறப்பா நடக்கும்? நாகர்கோமா பூஜை தான் சிறப்பாக நடக்கும். சிறப்பா நடக்கும். சரிம்மா, நன்றிம்மா. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் முருகம்மாள். எங்க இருந்து வரீங்க? நாங்கள் சிவபுரத்துலேருந்து வரோம். எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு? நாங்கள் வரோம் ஒரு 100 வருஷமா வந்து கிடக்குறோம். நாங்கள் இந்த அம்மனை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். இந்த அம்மா நல்லா தான் கொடுக்குறா, நல்லா நாரோலுக்குமா இருக்கிறோம். நாங்கள் ஒரு குறை இல்லை. இந்த அம்மா மண்ணில் வந்து பட்டுட்டு போனா ஒரு நீள் எங்களுக்கு நல்லா தான் வச்சுக்கிறா, எங்களுக்கு நல்லா வச்சுக்கிறா. அந்த அம்மாவுக்கு அதுவே போதும், எங்களுக்கு வேற எதுவும் கொடுக்க தரல. அந்த அம்மா சொத்துலாம் தேவையில்லை, வச்சிருந்தா போதும், நல்லா இருக்கு. அது போதும் எங்களுக்கு. நாங்கள் அதனால தான் வரோம். இருக்கிறோம், நல்லா தான் வச்சுக்கிறாங்க. எங்கள் நோவெல்லாம் எதுவும் இல்லைம்மா, ஆர்வமா இருக்கிறோம். நாங்கள் பருவத்துக்கு வந்து நாங்கள் போறோம். வேற ஏதாவது இந்த கோவிலை பத்தி சிறப்புகளை சொல்லுங்கம்மா. சிறப்பு நெருப்புலாம் மெரிப்பாங்க இங்க. அது வந்து ஆடி மாசம் அது வேலை நெருப்பு மெரிப்பாங்க. பால் குடம் இருப்பாங்க சித்திரை மாசத்துல, அதெல்லாம் செய்வாங்க. நாங்கள் இங்க வேண்டுதல் வேணா நிறைவேறும்னு சொல்லுவாங்களே, அதை பத்தி நிறைவேறலாம் நல்லா நிறைவேறும். என்ன நினைக்கிறாங்களோ, குழந்தை இல்லைனாலும் குழந்தை கொடுப்பாங்க. அந்த அம்மா என்ன வேணுமோ அது செய்யறாங்க. அந்த அம்மா ஏன் எங்களுக்கு மக்கள் எங்களுக்கு என்ன வேணும் வேண்டுமோ அது செய்யறாங்க. அந்த அம்மா வேற குறை இல்லை எதுவுமே எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் நம்பி இங்கே வரோம். நாங்கள் அந்த அம்மா நம்பி சரி.